கர்த்தருடைய செய்திக்கு நேராய் கடந்து போவோம். நாம் கடந்த சில வாரங்களாக நல்ல போராட்டத்தை போராடுங்கள் என்ற தலைப்பிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கான பாடம் இந்த தொடரிலே 6வது பகுதியாக இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சபையை நான் கட்டுவேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். என்னுடைய சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் சபையை கட்டி கொண்டிருக்கிறார். பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை என்று சொல்லும் போது, பாதாளத்தின் வாசல் கண்டிப்பாக சபைக்கு விரோதமாய் வரும். சபை என்று சொல்லும் போது நீங்களும் நானும் தான் சபை. ஆண்டவர் உங்களை என்னை குறித்து தான் பேசுகிறார். ஆண்டவர் நம்மை கட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் பாதாளத்தின் வாசல் நமக்கு விரோதமாய் வரும். ஆனால் வாக்குத்தத்தம் என்ன? மேற்கொள்ளாது. காரணம், ஆண்டவராகிய இயேசு நம்மை கட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரமாக நம்மை கட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய சொந்த சரீரமாக கர்த்தர் நம்மை கட்டி கொண்டிருக்கிறபடினாலே பாதாளத்தின் வாசல் ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஆனால் நம்முடைய பங்குக்கு, அவருடைய கட்டுமான பணிக்கு நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாம் செய்ய வேண்டும். மிக மிக முக்கியமான காரியம். நல்ல கவனிங்கள். ஆண்டவர் சபையை கட்டி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை என்னையும் கட்டி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு கட்டடத்தை கட்டுகிறவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கட்டடத்தை கட்டுகிறவர் அல்ல, மக்களை கட்டுகிறவர். அவருடைய சொந்த ஜனங்களை கட்டி எழுப்புகிறவர். ஒரு பிசினஸ் ஹவுஸ், ஒரு வியாபார ஸ்தலம் அவர்களுடைய ஸ்தாபனத்தை கட்டி எழுப்பும். ஆனா ஒரு சபை ஸ்தாபனத்தை அல்ல, ஏசிய பரம்பரை அல்ல. ஒரு சபை மக்களை கட்டி எழுப்புகிற ஒரு அழைப்பை பெற்று. ஒரு சபை ஸ்தாபனத்தை கட்டுகிறது அல்ல, மக்களை கட்டுகிறது. உங்களை எண்ணி கட்டி எழுப்புறதுக்கு தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இன்றைக்கு ஒரு ஜெயமுள்ள ஆவிக்குரிய போராட்டத்தை நாம் எப்படி போராடுவது என்பதை குறித்து தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அநேக விசுவாசிகளுக்கு இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. ஆனால் இதை குறித்து போதுமான அளவு புரிதல் இல்லை. இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்து ஒரு தெளிவு, ஒரு சரியான விளக்கம் இன்னும் இல்லாமல் இருக்கிறது. நான் தாழ்மையா சொல்றேன், insufficient knowledge will lead us to inefficient battle. அதாவது இந்த சத்தியத்தை குறித்ததான அறியாமை நம்ம எதற்கு நடத்தும் என்றால், திறனற்ற ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துக்கு நேராக நம்ம நடத்தும். ஜெயிக்க முடியாது. ஆகவே இந்த சத்தியம் சபைக்கு கண்டிப்பாக அவசியம். ஆமென். ஒரு யுத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டுமானால் அந்த யுத்தத்தில் இருக்கிற யுக்திகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு சத்துருவை குறித்து அறியாத பட்சத்தில் அந்த சத்துருவோடு கூட நம்ம யுத்தத்தை செய்யவே முடியாது. ஆமென். இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்ததான அறிவு, புரிந்து கொள்ளுதல், போதுமான அளவு அறியாமைதான் இன்றைக்கு அநேகர் அந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயிக்க முடியாமல் ஒரு பெரிய போராட்டத்திலே காணப்படுகிறதுக்கு காரணமாய் இருக்கிறது. ஆமென். சிலர் ரொம்ப லேசா, ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க, ஆவிக்குரிய யுத்தமா நான் ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்திலே ஜெயிச்சிருவேன். ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளதுதான், சந்தேகமே இல்லை. ஆனா அது அவ்வளவு சுலபமா நினைக்கிற ஒரு காரியம் அல்ல. சிலர் நினைக்கிறது என்னன்னா, ஆவிக்குரிய யுத்தமா நான் பிசாசை கட்டி ஜெபிச்சனா சரியா போயிடும். எனக்கு அருமையானவர்களே, அவ்வளவு லேசா நினைக்கிற ஒரு காரியம் அது அல்ல. ஆவியின் மண்டலத்திலே நடக்கிற காரியங்களை நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த துவக்கத்திலே சொல்றேன், சத்துருவாகிய பிசாசு ஆவியின் மண்டலத்திலே கிரியை செய்கிறவன். He is a spirit being.
அவன் ஆவியிலே செயல்படுகிறவன். ஆகவே நம்முடைய சரீர பலத்தை வைத்து அவனை போராடி ஜெயிக்க முடியாது. ஆவிக்குரிய பலன் வேண்டும். சரீர பலனை வச்சு பிசாசை ஒரு நாளும் ஜெயிச்சிட முடியாது. நமக்கு ஆவிக்குரிய பலன் வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆவிக்குரிய அறிவு, ஆவிக்குரிய புரிதல் நமக்கு மிக 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 அவசியமாயிருக்கிறது. ஒரு போராட்டத்துக்குள்ளே நாம் கடந்து போகிறோம் என்றால், ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திலே கடந்து போகிறோம் என்றால், அந்த யுத்தத்தோட யுக்திகள் தெரியணும். நீங்க யோசித்து பாருங்க, வேதாகமத்திலே யார் யார் ஆண்டுடைய உதவி ஒரு யுத்தம் நடக்கிறது. உதாரணத்துக்கு தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, யோசுவாவை எடுத்துக்கொள்ளுங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனையோ யுத்தங்கள். யுத்தம் வந்த போதெல்லாம் தேவனிடத்தில் உதவியை கேட்ட போது தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அந்த யுத்தத்துக்கான யுக்திகளை கொடுக்கிறார். தாவீது விசாரிக்கிறான், ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு நான் போகலாமா? இந்த யுத்தத்தில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டபோது தேவன் அந்த யுத்தத்துக்கான யுக்திகள், ஸ்ட்ராட்டஜி, கர்த்தரே அந்த யுத்தத்தை எப்படி செய்ய வேண்டும் என்றதான யுக்திகளை கர்த்தர் கொடுக்கிறார். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்திலே அந்த யுக்திகளை கர்த்தர் வேதாகமத்திலே தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த யுக்திகளை அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் ஒரு நாளும் சத்துருக்கு விரோதமாக நாம் எழுந்து நின்று ஜெயித்து விட முடியவே முடியாது. ஆமென். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், சத்துரு மேல நமக்கு ஜெயம் எடுக்கணும்னா சத்துரு நம்மை தாக்குவதற்கு முன்பாக நாம் சத்துருவை தாக்க பழகி கொள்ள வேண்டும். நீங்க சிந்தித்து பார்க்கணும். The best way to overcome your enemy is to attack your enemy before enemy attacks you. சத்துரு உங்களை தாக்குவதற்கு முன்பாக நாம் சத்துருவை தாக்க பழகிக் கொள்வோமானால் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவை நம்மால் வாழ முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் நல்ல நீங்க யோசிக்கணும். சத்துரு, நீங்க சத்துருவை தாக்குவதற்கு முன்ன சத்துரு உங்களை தாக்கிட்டானா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம டிஃபென்சிவ் ஸ்டேட்ல இருந்துரும், தற்காப்பு நிலைமையில இருந்துரும். பிசாசு நான் தாக்கல, பிசாசு என்ன தாக்குறான்னா நான் தற்காப்பு நிலைமையில இருந்தேன். ஆனா பிசாசு தாக்குவதற்கு முன்னே நான் அவனை தாக்குகிறேன் என்றால் நான் தாக்குதலின் நிலைமைக்கு நான் போய்விடுகிறேன். எத்தனை பேருக்கு விளங்குது? தற்காத்துக் கொள்வது வேற, தாக்குறது வேற. பிசாசு முதலாவது நான் அவனை தாக்குவதற்கு முன்பாக அவன் என்னை தாக்குகிறான் என்றால் நான் என்னை தற்காத்துக் கொள்ளதான் முடியும். ஆனால் பிசாசு என்னை தாக்குவதற்கு முன்பாக நான் அவனை தாக்குகிறேன் என்றால் அவன் தற்காத்துக் கொள்ள நிலைமையில போயிடுகிறான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? The best defense is offense. எங்கேயாவது நீங்க எழுதி கொள்ளி வச்சுக்கணும். The best defense is offense. சிறந்த தற்காப்பு என்னன்னா தாக்குதல். இன்னைக்கு அநேக சமயங்களிலே போராட்டம் வரும்போது தட்டு தடுமாறி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். யோசிச்சு பாருங்க, ஒருவருக்கு நீச்சலே தெரியாது, ஆனா நீச்சல் அடிக்க முயற்சி பண்றாருன்னு அவர் பிழைக்க முடியுமா? அவர் உயிர் தப்ப முடியுமா? அவர் ஜெயமா வெளியே வர முடியுமா? வர முடியாது. அந்த காரியங்களை அறிந்திருக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிசாசு உங்களை தாக்குவதற்கு முன்பாக அவனை நாம் தாக்கி கொண்டிருக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒன்ன யோசித்து பாருங்க, என்னைக்கு பிசாசு உங்களை தாக்காம என்னைக்காவது ஒரு நாள் லீவ் எடுத்திருக்கிறானா? யோசித்து பார்க்கணும். இல்லை இன்னைக்கு பிசாசு லீவ் எடுத்துட்டான், இன்னைக்கு யாரையும் அவன் தாக்கல அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு நாள் கூட அவன் லீவ் எடுக்கிறதே இல்லையா, அவனுக்கு வெக்கேஷனே கிடையாது. அவன் பல யுக்திகளை அவன் செயல்படுத்தி கர்த்தருடைய ஜனத்தை, சபையை தாக்கி ஒன்றுமில்லாம ஆக்கும்படியாக போராடி கொண்டே இருக்கிறான். அப்ப நம்ம இன்னும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்? ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், பிசாசு 24 மணி நேரம் கிரியை செய்துகிட்டு இருக்கான். அவன் எப்போதும் ஃபுல் டைமா வேலை செய்யறான். இன்னைக்கு நம்ம தான் ஹாஃப் டைம், பார்ட் டைம்னு போயிடுறோம். ஆனா அவன் 24 மணி நேரம்
கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய சித்தத்துக்கு நோக்கத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். அப்ப இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்லும்போது 24 மணி நேர வேலை இது. இன்றைக்கு எப்படி தாக்குவான் என்று யாரும் சொல்லவே முடியாது. நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மோசே மரித்த பிறகு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் யோசுவாவிடத்துல இந்த வாக்குத்தத்தம் என்ற தேசத்தை நான் கொடுப்பேன், உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவிடத்துல பேசுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு விஷயம் அல்ல, பல முறை கர்த்தர் யோசுவாவிடத்துல சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? பலன் கொண்டு தைரியமாயிரு. ஒரு விஷயம் 2 விஷயம் சொல்ல, அடிக்கடி. காரணம், யோசுவாவுக்கு அனுபவம் கிடையாது. யோசுவா ஒரு யுத்த வீரனும் கிடையாது, ஒரு வாலிபன். ஒரு பெரிய பொறுப்பு இப்பொழுது மோசே மரித்த பிறகு யோசுவா மேல் வைக்கப்படுகிறது. யோசுவாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா ஆகவே கர்த்தர் யோசுவாவிடத்துல பல விஷயம் சொல்றாரு. யோசுவாவே, பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சொல்ற வார்த்தை இதுதான். என் மகனே, மகளே, உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொறுப்பை சுமக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, பலன் கொண்டு திடமனதாயிருங்க. இதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அன்றைக்கு கர்த்தர் யோசுவாவிடத்துல சொன்ன அதே வார்த்தைகளை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு அவர் சொல்லுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய செய்தி, கடைசி கால கர்த்தருடைய புதிய ஏற்பாட்டு சபைக்கு வருகிற வார்த்தை என்னவென்றால், கடைசியாக சகோதரரே, சகோதரிகளே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. தேவனுடைய ராஜ்யத்துல பலப்படுகிற காரியம் வரும்போது அதுல ஆப்ஷனே கிடையாது. சிலர் பலப்பட்டிருக்கலாம், பலப்படலனா பரவாயில்ல, அதுக்கு இடமே கிடையாது. இது கட்டளையாக வருகிறது, ஒரு கட்டளை. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் கண்டிப்பாய் பலப்படணும். காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நான் ஏற்கனவே சொன்ன, பிசாசு ஒரு நாளுக்குள்ள லீவ் எடுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் பலவிதமான பகுதிகளிலே ஆவிக்குரிய போராட்டத்தை நாம் ஒவ்வொருவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவரும் விதிவிலக்கு அல்ல. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ஆயத்தப்படுத்தி இதற்கு தேவையான அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அவர் ரத்தத்தில் உள்ள வல்லமை, அவருடைய வார்த்தையில் உள்ள வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க ஒன்னை யோசித்து பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் அவருடைய ஓங்கின புயத்தினாலே அவர்களை மீட்டெடுத்து வனாந்திர பாதையிலே நடத்தி வருகிறார். அந்த வனாந்திர யாத்திரையின் முடிவிலே யோர்தானை கடந்து கானானுக்குள்ள போவதற்குள்ள ஒரு யுத்தம் நடக்குது. அப்படிதானே? எரிகோக்கு நேர யுத்தம் இருக்குதானே? கானானுக்குள்ள போகிறதுக்குள்ள ஒரு யுத்தம் இருக்குதா இல்லையா? எகிப்துல வேற யுத்தம். எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோனுக்கும் யுத்தம். வனாந்திரத்துல வேற விதமான யுத்தம். அது என்ன யுத்தம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் போராடிட்டு இருக்கார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்க. இப்ப அந்த வனாந்திர யாத்திரை முடிவுக்கு வந்து விட்டது. யோர்தானை கடந்து கானானுக்குள்ள போறதுக்குள்ள ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்தில் ஜெயிச்சாதான் கானானை சுதந்திரிக்க முடியும். கானான் என்பது என்னது? ஜீவனுள்ளோர் தேசம். அப்படித்தானே? ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது தான் கானான். இதே போல நம்முடைய எகிப்தில கர்த்தர் நம்மளை விடுதலை ஆகிட்டார். நம்ம ஒரு காலத்தில் அடிமைகளா இருந்தோம், பாவத்தில் இருந்தோம். கர்த்தர் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கி நம்ம ரட்சித்திருக்கிறார். வனாந்திர யாத்திரையில நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். கானானுக்குள்ள நம்ம போகணும். கானானுக்குள்ள போகிறதுக்கு யுத்தம் இருக்கிறது. ஆவிக்குரிய போராட்டம், ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆதி முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும்
யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது ஆவிக்குரிய உலகத்திலே. There's an ongoing battle between God and Satan. Continuous battle. ஒரு தொடர்ந்தேர்ச்சியான ஒரு ஆவிக்குரிய போராட்டம் ஆவிக்குரிய மண்டலத்திலே தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையே நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை என்னையும் அவருடைய சரீரமாக வைத்திருக்கிறார். அதனாலதான் பிசாசு நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமா கிரியை செய்துகிட்டே இருக்கிறோம். உங்களில் சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், பிசாசு ஏன் எனக்கு விரோதமா செய்யணும், பிசாசு ஏன் எனக்கு விரோதமா போராடிக்கிட்டே இருக்கணும்? எத்தனை பேருக்கு விளங்குது? பிசாசு நமக்கு விரோதமா போராடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யுத்தம் பிசாசுக்கும் தேவனுக்கும் இடையே ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. ரெண்டு ராஜ்யங்களுக்கு இடையே போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பூமியிலே கர்த்தர் அவருடைய சரீரமாய் நம்மை வைத்திருக்கிறபடினாலே இன்றைக்கு பிசாசு நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக அவன் போராடி கொண்டிருக்கிறான். விளங்குதா? இன்னும் சொல்லணும்னா, நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே பிசாசு நம்ம எல்லாரையுமே வெறுத்தான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே பிசாசு நம்ம எல்லாரையுமே வெறுத்தான். ஏன் தெரியுமா? நம்ம எல்லாரும் அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தபடினாலே பிசாசு நம்மளை வெறுத்தான். ஆனா அந்த சமயத்திலே நாம் எல்லாரும் பிசாசுடைய ஆளுகை கீழே இருந்தோம். தயவு செய்து நான் சொல்லுகிற இந்த சத்தியத்தை தெளிவாய் விளங்கிக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே பிசாசு நம்மளை வெறுத்தான். காரணம், நாம் எல்லாரும் அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆண்டுடைய சாயலை நம்மளோட முகத்துல பார்க்க அவனுக்கு எரிச்சல், அவனுக்கு பொறாமை, கோபம். ஆனா ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே அவனுடைய ஆளுகை கீழே நம்ம இருந்தோம். ஆனா இப்பொழுது ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டபடினாலே பிசாசுடைய இந்த உலகத்திலே பிசாசுடைய ஆளுகைக்கு நாம் அச்சுறுத்தலாய் இருக்கிறோம். We are threat to his rule on this earth. இன்றைக்கு எப்படி நம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே பிசாசு இந்த பூமியிலே பிசாசுடைய ஆளுகைக்கு நம்ம ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறோம். ஆகவேதான் இன்னைக்கு பிசாசு வெகுண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை. ஆனாலும் சத்தியம் என்ன? கர்த்தர் அதிகாரத்தையும் வல்லமை அவருடைய நாமத்தில் இருக்கிற வார்த்தையில் இருக்கிற வல்லமை அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் தெளிவா சொல்லுது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான சகோதரனே சகோதரியே, பிசாசுக்கு இந்த செய்தி பிடிக்காது. ஆனால் இந்த சமயத்தில் பிசாசு என்ன பண்ணுவான்னா, பல காரியங்களை ஞாபகம் போட்டுவான். இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பிட்றது, போய் வீட்டில் போய் என்ன செய்யறது, இதெல்லாம் இப்பதான் ஞாபகத்துக்கு வரும். ஏமாந்துராதீங்க. உங்களுடைய சிந்தனை திசை திருப்பப்பட்டு கர்த்தருடைய சத்தியத்தை நீங்கள் நழுவ விடுவீர்கள் என்றால் நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள் என்ற அர்த்தம். ஆகவே ஒருமுகப்படுத்துங்க. உங்களுடைய சிந்தையை ஒருமுகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து கேளுங்கள். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். மேற்கொள்ளவும்னா அந்த இடத்துல யுத்தம் இருக்கு. எத்தனை பேருக்கு பார்க்க முடியுது? மேற்கொள்ளணும்னா யுத்தம் இல்லாம மேற்கொள்ள முடியுமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த இடத்துல உங்களுக்கு யுத்தம் இருக்கிறது, ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்திலே நான் உங்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கிற அப்படினாலே சத்துரு உங்களை ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அவன் எவ்வளவுதான் உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணினாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் காரியங்களை செய்வோமானால் ஒரு நாளும் சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பல வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு விஷயம், நானும் மனைவியும் ஒரு ஹவுஸ் விசிட்டிங் போயிருந்தோம். ஒரு சகோதரி மாத்திரம் இருந்தார்கள். சரி, ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அவர்களுக்குள்ள ஒரு இந்த அசுத்தாவி கிரியை செய்தது.
பயங்கரமா செயல்பட்டது. போய் அந்த அசுத்தாவி அந்த சகோரியை ஏவர் அப்படினாலே அந்த சகோரி போய் பாத்திரத்தை எடுக்கிறாங்க, கத்தி எடுக்கிறாங்க, எங்களை தாக்குவதற்காக. அந்த அசுத்தாவி அவர்களுக்குள்ள இருந்து பல விதத்திலும் கிரியை செய்கிறது. போயிட்டு கத்தியை கூட எடுத்துட்டாங்க. கிட்ட வந்துட்டு அந்த அசுத்தாவி சொல்லுது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, கிட்ட வர முடியல, ஒரு அக்கினியை பார்க்கிறேன் என்று சொல்லு. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் மாத்திரம் நம்மளோட கூட இல்லைன்னா அந்த நிலைமையில என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய நன்மை ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே நாம் காக்கப்படுகிறோம். ஆனா கர்த்தருக்குள்ளே, அதுதான் பவுல் சொல்றாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டு இருக்க வேண்டும். இதுதான் அழகா பிரதர் ரெய்னார்ட் பாங்கே அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், ஒரு பாத்திரம் அடுப்புல இருக்கும்போது அடுப்பு எரிஞ்சி அந்த பாத்திரம் சூடா இருந்தா அந்த பாத்திரத்துல ஒரு ஈ கூட உட்கார முடியாது. அப்படிதானே? ஈ உட்கார்ந்தா என்ன ஆகும்? ஈ செத்து போயிடும். அதுக்கு பதிலா அடுப்பு எரியாம பாத்திரம் குளிர்ந்து போயிருந்தா ஈ இல்ல, எது வேணாலும் உட்காரும். இன்னைக்கு உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அனல் கொண்டு கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் இருப்பீர்கள் என்றால் சத்துருவாகிய பிசாசு ஒரு நாளும் தொட முடியாது. அப்படியே தொட்டாலும் பாதிப்பு அவனுக்கு தான், நமக்கு கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். யோசித்து பார்க்க வேண்டும். சத்தியம் என்னும் கச்சை இருந்தால் மாத்திரம் போதாது. அந்தகார சக்தி நமக்கு விரோதமாக வரும்போது சத்தியம் என்னும் வெளிச்சத்தை நம்ம காட்டும் போது அந்த அந்தகார சக்தி விலகி போகும். உண்மைதான். விலகி போன அந்தகார சக்தி தூரத்தில் நின்று நம்மளை குற்றம் சாட்ட ஆரம்பிக்கும். நீ என்ன பெரிய ஒழுங்கா, உன்னோட வாழ்க்கை சரியா இருக்கா, நீ எப்படி கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்துற, அது இதுன்னு சொல்லி நம்மளை குற்றம் சாட்டும் போது நாம் அப்பதான் நீதியின் மார்க்க வசத்தை அணிந்து கொண்டு பிசாசுக்கு சொல்றோம், அசுத்தாவியே, அந்தகார சக்தியே, என்னுடைய சொந்த நீதியில நான் நிற்கல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நீதியிலே நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த நீதி சத்தியம் என்னும் கச்சை இருந்தா போதாது, நீதி என்னும் மார்க்கவசம் இருந்தா போதாது. அதுக்கப்புறம் சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சி அணைந்தவர்களாக நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களும் அந்த அந்தகார பிடியிலிருந்து வெளியே வரும்படியாக செய்யும் போது பிசாசு இன்னும் நமக்கு விரோதமா கிரியை செய்ய ஆரம்பிப்பான். இதற்கு தான் இந்த விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு அவசியமா இருக்கு. இங்கதான் விசுவாசம் என்னும் கேடகம் அவசியமா இருக்கு. எனக்கு அருமையானவர்களே, நாம் மாத்திரம் ஆண்டவராக இயேசுவின் நீதியில் நின்றா போதாது, நாம் சுவிசேஷத்தை, சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சி அணிந்தவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்கள் சொல்லும் போது அவர்களும் அந்த நீதிக்குள்ளாக வருகிறார்கள். நாம் மாத்திரம் அந்தகாரத்தில் விடுதலைப்பட்ட போதாது, அவர்களும் அந்த அந்தகாரத்திலிருந்து விடுதலைப்பட்டு வரும்போது பிசாசு நாம் ஊழியம் செய்கிறபடினாலே இன்னும் அதிகமாய் நமக்கு விரோதமாய் கிரியை செய்யும் போது அந்த சமயத்துலதான் நமக்கு இந்த நான்காவது ஆவிக்குரிய ஆயுதமாகிய விசுவாசம் என்னும் கேடகம் தேவைப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, ஊழியக்காரர்களா எங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாரந்தோறும் நின்று உங்களுக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அப்ப பிசாசு எங்க மேல எவ்வளவு வெகுண்டு எழுந்து கிரியை செய்வான்னு யோசிச்சு பாருங்க. ஆனா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையினாலே, அபிஷேகத்தினாலே, அவருடைய பிரசன்னத்தினாலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் காக்கப்படுகிறோம். இதுதான் உண்மை. வேதம் என்ன சொல்கிறது? நாம் நிர்மூலமாக இருப்பதோ அவருடைய சுத்த கிருபை. என்றைக்கோ நாம் நிர்மூலமாக இருப்போம். கர்த்தருடைய கிருபை மாத்திரம் இல்லாம இருந்தா நம்ம என்றைக்கோ நிர்மூலமாக இருப்போம். ஆமென். ஆகவே நாம் கர்த்தருக்காக, சத்தியத்துக்காக எழுந்து நிற்கும் போது பிசாசு இன்னும் வெகுண்டு நமக்கு விரோதமாய் பல விதத்திலும் கிரியை செய்யும் போது நமக்கு அந்த சமயத்துல தான் விசுவாசம் என்னும் கேடகம் என்ற நான்காவது ஆவிக்குரிய அந்த ஆயுதம் தேவைப்படுகிறது. எடுத்து வாசிங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கன் ஈயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம், பொல்லாங்கன் ஈயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக, எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள், பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாமா?
பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆமென். அந்த வசனத்துல ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக எழுதியிருக்கா? பரிசுத்தம் எழுதியிருக்காரா? 7 ஆவிக்குரிய போராயுதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போராயுதத்தை சொல்லும் போது பரிசுத்தாவின் ஏவப்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக. அப்படின்னா பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? சத்தியம் என்னும் கச்சை இருந்தா போதாது, நீதி என்னும் மார்க்கவசம் இருந்தா போதாது, சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை இருந்தா போதாது, ரொம்ப முக்கியமாக, ரொம்ப முக்கியமாக விசுவாசம் என்னும் கேடகம் வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த போர் ஆயுதத்துக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லி இந்த ஒரு போர் ஆயுதத்தை குறித்து பவுல் சொல்றது காரணம் என்ன? இந்த விசுவாசம் என்னும் கேடகம், கேடகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஷீல்டு, இந்த கேடகம் தான் மற்ற எல்லா ஆயுதங்களையும் பாதுகாக்கிறது. இந்த ஒரு ஆயுதம் கேடகம், கேடகம் தான் மற்ற ஆயுதங்கள், அது தலைச்சீராவா இருக்கலாம், மார்க்கவசமா இருக்கலாம், கச்சையா இருக்கலாம், பாதரட்சியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் எல்லா மற்ற போர் ஆயுதங்களையும் பத்திரமாய் பாதுகாக்கிறது இந்த கேடகம் தான். அதனாலதான் அவர் சொல்றாரு, இதை பற்றி சொல்லும் போது எல்லாவற்றுக்கும் மேலாக. அப்ப இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கான போதகம், இன்றைக்கான டீச்சிங் மிக 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 முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நம்ம சத்தியம் என்னும் கச்சையை குறித்து படிச்சோம். அந்த கச்சை என்று சொல்லும் போது மற்ற ஆயுதங்களை அது இறுக பிடித்து கொண்டிருக்கிறது. அது பட்டயமா இருந்தாலும் மற்ற காரியங்களையும், நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை எல்லாவற்றையும் பற்றி இறுக பிடித்து கொண்டிருக்கிறது அந்த கச்சை. ஆனா கேடகம் என்று சொல்லும் போது மற்ற எல்லா ஆயுதங்களையும், இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அந்த முழு அந்த யுத்த வீரனை முழுமாக பாதுகாக்கிறதே கேடகம் தான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இதனாலதான் எபிரேயருக்கு ஆக்கியோன் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் சொல்லும் போது, விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. வாசிக்கிறோமா அந்த வசனத்தை? வாசிங்க. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு பாருங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் முதலாவது அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும், இரண்டாவது அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஏனென்றால் தேவன் உண்டென்று விசுவாசிக்கணும் முதலாவது. சில சமயத்தில் பிசாசு ஒரு சந்தேகத்தை உங்களுக்குள்ள போடும்போது, சில சமயம் வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளுக்கு கூட ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் இருந்தா மௌனமா இருப்பாரா, ஆண்டவர் இருந்தா இப்படி நடக்குமா, அப்படி கூட ஒரு சந்தேகம் வருகிறது, வாய்ப்பு உண்டு. அதனாலதான் எபிரேயருக்கு ஆக்கியோன் சொல்றேன், நீ ஆண்டவரத்துல வரும்போது முதலாவது ஆண்டவர் உண்டென்று விசுவாசிக்கணும். இரண்டாவது அவரை உத்தமமாய் ஊக்கமாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நீங்க மாத்திரம் ஆண்டவரை உண்மையா உத்தமமா தேடுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் பலனை பற்றிக் கொள்ளாமல் ஒரு நாளும் இருக்கவே முடியாது. அவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த விசுவாசத்தோட முக்கியத்துவத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். எவ்வளவு விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிஞ்சுக்கணும்னா, நீங்க புதிய ஏற்பாட்டை வாசித்து பாருங்க. ஆண்டவராய் இயேசு விசுவாசத்தை குறித்து எவ்வளவு பேசுறாருன்னு பாருங்க. ஆண்டவராய் இயேசுவோட போதனையில எல்லா இடங்களிலும் அந்த விசுவாசத்தை குறித்து பேசிக்கொண்டே வருவார். ஆமே. மக்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் ஆண்டவராய் இயேசு பாராட்டி இருக்கிறார். குறிப்பாக அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை கர்த்தர் எவ்வளவு மெச்சி கொண்டார். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க அந்த வசனத்தை? வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, எதை குறித்து ஆச்சரியப்பட்டு? விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் நம்மிடத்தில் அப்படிப்பட்ட விசுவாசத்தை காண எவ்வளவு வாஞ்சி உள்ளவரா இருக்கிறார். யோசித்து பாருங்க. சிலருடைய விசுவாசத்தை பார்க்கும்போது ஆண்டவருக்கு துக்கமா இருக்கும். குறிப்பா சீஷர்கள் படவில பயணப்பட்டு கொண்டு போகிறார்கள். பெரும் காற்று வீசுகிறது, அலை மோதுகிறது, படகு மூழ்கத்தக்கதாக அலைகள் மோதின போது சீஷர்கள் பதற்றம் அடைந்து பயந்து போய், போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. ஆண்டவரையோடு இயேசுவோடு இருந்த சீஷர்கள், அற்புதங்களை கண்ட சீஷர்கள், அதிசயங்களை பார்த்த சீஷர்கள் இப்பொழுது ஆண்டவர் சொல்றாங்க, ஆண்டவரே எங்களை குறித்து உங்களுக்கு கவலையே இல்லையா? நாங்கள் எல்லாம் செத்து போக போறோம். யாராவது இங்க அப்படி சொன்னீங்களா? ஆண்டவரே இயேசு, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே நான் சாக போறேன். ஆண்டவரே, யார் சொன்னது? நீங்க சாக போறேன்னு யார் சொல்லுவா? பிசாசு தான் சொல்லுவான். ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்த்து துக்கப்படுறாரு பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் அவர்களுக்கு? எடுத்து வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39-40 வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை வாசிங்க. அவர் எழுந்து காற்றை அதற்றி, அவர் விழித்தில்ல, அவர் எழுந்து, அப்படின்னா தூங்கலன்னு அர்த்தம். அவர் எழுந்து, அவர் விழித்தல்ல, தூக்கத்திலிருந்து விழித்து அப்படியே போட்டிருக்கு. எழுந்து அப்படின்னா அவர் தூங்கலாங்க. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அப்படிதானே? அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, அவர் சீஷர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். இததான் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். மகனே மகளே, நான் உன்னை அழைக்கலையா? நான் உன்னை தெரிந்து கொண்டலையா? இவ்வளவு நாள் உன்னை நடத்தலையா? எத்தனை ஆபத்திலிருந்து, எத்தனை விபத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன். நான் மாத்திரம் உன்னை காக்காதிருந்திருப்பேன், ஆனால் நீ என்றைக்கோ மாண்டு அழிந்து போயிருக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வருகிறேன். உன்னை என்னோட உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். ஏன் பயப்படுகிறாய்? ஏன் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாய்? அன்றைக்கு கேட்ட கேள்விதான் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு பார்த்து கேட்கிறார். மகளே மகனே, ஏன் பயப்படுகிறாய்? ஏன் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்? ஹல்லேலூயா. ஆண்டவர் குணமாக்கின, சுகமாக்கின நீங்க ஆட்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வாரு, உன்னோட விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னோட விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ சமாதானத்தோட போ, உன்னோட விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அதே சமயத்துல இன்னொரு வசனமும் இருக்கு. ஆண்டவர் தன்னுடைய சொந்த பட்டணத்துல அற்புதங்களை செய்ய முடியலையா? ஏன் தெரியுமா? அவர்களுக்கு விசுவாசம் இல்லாதபடினாலே ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சொந்த பட்டணத்துல அற்புதங்களை செய்யவில்லை என்று வசனம் சொல்லுது. இன்னைக்கு ஏன் சிலருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல? விசுவாசத்திலே குறைபட்டிருக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58வது வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அவருடைய அவிசுவாசத்தினாலே ஆண்டவராகிய இயேசு அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆமென். அப்ப அந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை யோசித்து பாருங்க. அதனாலதான் இந்த விசுவாசம் என்னும் கேடகம், இதை குறித்து ஒரு தெளிவு, ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு மிக மிக அவசியம். இப்ப மறுபடியும் நம்முடைய திருவுக்குள் வசனம் வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம்
பொல்லாங்கன் ஏயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இது ஒரு கட்டளை, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஒரு கட்டளை. பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இந்த இடத்துல அந்த கேடகம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே 2 விதமான கேடகங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது இந்த கேடகத்துக்கு அவர் பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை தூரியோஸ். கூரியோஸ் இல்ல, கியூரியோஸ் என்றது கத்தர்னு அர்த்தம். ஆனா தூரியோஸ், இந்த கேடகத்துக்கு கிரேக்க பதம் தூரியோஸ் என்று பயன்படுத்தியிருக்கிறார். அந்த தூரியோஸ் என்ற கேடகம் ஒரு வித்தியாசமான கேடகம். அது எப்படிப்பட்ட கேடகம் என்றால், அந்த நாட்களிலே அந்த ரோம இராணுவ வீரர்கள் அவருடைய கேடகம் கதவு அளவு இருக்கும். அவர்கள் பயன்படுத்துகிற கேடகம் ஒரு கதவு அளவு இருக்குமா, ரொம்ப பெருசாக. காரணம் என்ன? ஒரு யுத்த வீரனை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டுமாக அந்த கேடகம் பாதுகாக்க வேண்டும். என்னபடினாலே அந்த கேடகம் எவ்வளவு பெருசு இருக்கும்? ஒரு கதவு பெருசு இருக்கும். ஆமென். இப்ப நல்ல கவனிங்கள். ஒரு சத்துரு தாக்குதலை நடத்தும் போது முதலாவது சந்திக்கிற அந்த போர் ஆயுதங்களிலே முதல் ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேடகம் தான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? சத்ரு தாக்கும் போது எல்லா போர் ஆயுதங்களும் இருக்கிறது. தலைச்சீரா இருக்கிறது, மார்க்கவசம் இருக்கிறது, கச்சை இருக்கிறது, பாதரைச்சை இருக்கிறது, பட்டயம் இருக்கிறது. ஆனால் ஒரு சத்ரு தாக்குதலை நடத்தும் போது அந்த தாக்குதலை நேரடியாக சந்திக்கிற முதல் போராயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேடகம் தான். என்ன விளங்கிக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிசாசு நம்மை தாக்கும் போது அவன் தாக்குகிற முதல் காரியம் நம்முடைய விசுவாசம் தான். உங்களுடைய சுகத்தை அல்ல, சுகத்தை தொடறதுக்கு முன்னே விசுவாசத்தை தொடுவான். உங்களுடைய பணத்தை தொடறதுக்கு முன்னே உங்களுடைய விசுவாசத்தை தொடுவான். உங்களுடைய குடும்ப சமாதானத்தை அவன் தாக்குவதற்கு முன்பாக உங்களுடைய விசுவாசத்தை தாக்குவான். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் சத்துரு முதலாவது தாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம் தான். எனக்கு அருமையானவர்களே, சிந்தித்து பார்க்கும்படியா நான் பேசிக்கொண்டேன். ஹல்லேலூயா. அதே போலதான் சத்துரு நம்மை தாக்கும் போது முதலாவது இந்த விசுவாசத்தை வைத்துதான் அவனை ஜெயிக்கணும். முதல் சந்திக்கிறது போராயுதத்தில் சத்துருடைய தாக்குதலை சந்திக்கிற முதல் ஆயுதம் என்னது? கேடகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை வைத்து பிசாசை நம்மளால் ஜெயிக்க முடியும், தூக்கடிக்க முடியும்? விசுவாசத்தை வைத்துதான். விசுவாசத்தை வைத்துதான். இப்ப நல்ல கவனிங்க, நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம். பவுலின் நாட்களிலே அந்த யுத்த வீரர்கள் அம்புகளை எய்யும் போது, நல்ல கவனிக்கணும், அம்புகளை எய்யும் போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அந்த அம்புகளை எரிவாயுக்குள்ளாக அதை ஆழ்த்தி, எரிவாயு கம்பஸ்டிபிள் ஃப்ளூயிட், மண்ணெண்ணெய் அப்படிப்பட்ட காரியங்களிலே அந்த அம்புகளை தோய்த்து அந்த அம்புகளை எடுத்து நெருப்பு கொளுத்தி அந்த வில்லில வைத்து அந்த அம்புகளை எய்வார்களாம். காரணம் என்னவென்றால், அந்த அம்பு போய் தாக்கும் போது தாக்குகிற சகல காரியங்களும் தீயினால் பட்டு எரிந்து சாம்பலாய் போய்விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த அம்புகளை அந்த எரிபொருளிலே தோய்த்து நெருப்பு மூட்டி வில்லில வைத்து அம்புகளை எய்வார்களாம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், பொல்லாங்கனுடைய அக்கினி ஆஸ்திரங்கள் என்று சொல்லுவார். அது வெறும் ஆஸ்திரம் அல்ல, வெறும் அம்பு அல்ல. அது என்ன அம்பு? அக்கினி அம்பு, அக்கினி ஆஸ்திரங்கள் என்று பவுல் சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அந்த நாட்களிலே அவர்கள் அந்த ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. அம்புகளை எரிபொருளிலே தோய்த்து நெருப்பு கொளுத்தி வில்லிலே வைத்து அந்த அம்புகளை எய்கிறபடினாலே பொல்லாங்கனுடைய அக்கினி ஆஸ்திரம் என்று சொல்லும். அப்படி அந்த அக்கினி ஆஸ்திரம் வரும்போது மறுபக்கத்தில் இருக்கிற ராணுவ வீரர்கள் அந்த கேடகத்தை அவர்கள் செய்யும் போது எப்படி செய்வாங்களாம்?
இரும்பு சட்டத்தினாலே செய்யப்பட்டு தசகு தோலை வைத்து அந்த கேடகம் செய்யப்பட்டிருக்கும். அந்த முழு கேடகமும் இரும்பு சட்டத்திலே செய்யப்பட்டு தசகு தோலினாலே அந்த கேடகம் செய்யப்பட்டிருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்களா, இந்த ரோம ராணுவ வீரர்கள் அந்த அவ்வளவு பெரிய கேடகத்தை தண்ணீர்ல முக்கி எடுத்து வச்சுக்குவாங்க. தண்ணீர்ல அந்த முழு கேடகத்தையும் முக்கி அவர்கள் யுத்தத்துக்கு முன்பாக வைத்துக் கொள்வார். காரணம் என்னவென்றால் அந்த அக்கினி ஆஸ்திரம் வரும்போது இந்த தண்ணீரை தோய்க்கப்பட்ட கேடகம் இருக்கிறபடினாலே அந்த கேடகத்தில் அடித்து அந்த நெருப்பு பற்றி எரிய முடியாதபடி அப்படியே நெருப்பு அணைந்து வெறும் புகை மாத்திரம் வந்து அந்த அக்கினி ஆஸ்திரம் அப்படியே கீழே விழுந்துடும். எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார், சும்மா எழுதல. அந்த அக்கினி ஆஸ்திரம், அந்த அம்பு அக்கினி நாளை எரியப்பட்டு வரும்போது இந்த கேடகம் எதுல தோய்க்கப்பட்டிருக்கிறது? அம்பு எல்லாம் எரிபொருள்ல தோய்க்கப்பட்டு வருகிறது. ஆனா இந்த கேடகம் எதுல தோய்த்திருக்கிறது? தண்ணீரிலே முக்கி எடுக்கப்பட்டிருக்கிறது. அதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இன்றைக்கு நம்முடைய கேடகம் எதிலே தோய்க்கப்பட்டிருக்கணும்? நம்முடைய விசுவாசம் எதிலே தோய்க்கப்பட்டிருக்கணும்? தண்ணீல. நம்முடைய கேடகம் எதுல தோய்க்கப்பட்டிருக்கணும்? தண்ணீர். நம்முடைய விசுவாசம் எதுல தோய்க்கப்பட்டிருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. தண்ணீல. அப்ப தண்ணீர்னு சொல்லும் போது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? முழு வேதாகமத்திலும் தண்ணீர்னு வரும்போது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. எடுத்து வாசிங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும். திருப்பி வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால். விளங்குச்சா உங்களுக்கு? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால். அப்ப திருவசனம் என்று தண்ணீர் என்று சொல்லும் போது அது எதுக்கு அடையாளமா இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. அப்ப சத்துருவாகிய பிசாசு அவருடைய அக்கினி ஆஸ்திரங்களை நமக்கு விரோதமா எய்யும் போது நம்முடைய விசுவாசம் எதிலே தோய்க்கப்பட்டதா இருக்கணும்? சொல்லுங்க தைரியமா. கர்த்தருடைய வார்த்தையிலே அது மூழ்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யார் இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசம் ஒன்றும் செயல்படாம இருக்கு. ஏன் தெரியுமா? தண்ணியில முக்கப்படல, கர்த்தருடைய வார்த்தையில தோய்க்கப்படல. விசுவாசம் இருக்கு. ஆண்டவரே நான் நம்ம நம்புறேன், ஆண்டவரே நம்ம விசுவாசிக்கிறேன். சகோதரனே, இந்த விசுவாசம் எல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்களுடைய விசுவாசம் எதிலே தோய்க்கப்பட்டிருக்கணும்? வார்த்தையிலே தோய்க்கப்படும். Your faith must be soaked in the word of God, must be saturated with God's word. எத்தனை பேருக்கு விளங்குது சத்தியம்? உங்களுடைய விசுவாசம் வளரணும்னா, உங்களுடைய விசுவாசம் முதிர்ச்சி அடையணும்னா, உங்களுடைய விசுவாசம் பலனடைய வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறதில்ல, வாசிக்கிறதில்ல, படிக்கணும், தியானிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும். இது ஜீவனுள்ள வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த அக்கினி ஆஸ்திரங்களையும் அவித்து போடுகிற வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்டு. எப்படிப்பட்ட அக்கினி ஆஸ்திரத்தையும் பிசாசு எய்ட்டுமே, இந்த விசுவாசம் என்னும் கேடகம் இந்த தண்ணீரிலே அந்த வார்த்தையிலே தோய்ந்து இருக்குமானால், வார்த்தையில மூழ்கி எடுக்கப்பட்டிருக்குமானால் எந்த அக்கினி ஆஸ்திரமும் அவிந்து போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசத்தை வைத்து, அசைக்கப்பட முடியாத நம்பிக்கை, கர்த்தர் சொன்ன வார்த்தையிலே அசைக்கப்பட முடியாத ஒரு நம்பிக்கை இருக்குமானால் பிசாசுடைய எல்லா அக்கினி ஆஸ்திரங்களும் அவிழ்ந்து போகும். கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவு கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பீர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அளவு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும், விசுவாசத்தை பெருக செய்யும். உங்களுடைய விசுவாசம் வளரும்.
நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையிலே வேரூன்றி நிற்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய வார்த்தை இசைந்து போக ஆரம்பிக்கும். ஆமென். அப்படி இசைந்து போயிடுச்சுன்னா பிசாசும் அவனுடைய சேனையும் உங்களுக்கு விரோதமா என்ன செய்தாலும் செய்ய நீங்க பயப்படவே மாட்டீங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் முழுவதும் ஆண்டவராக இயேசு மேல இருக்கிறது. அவர்தான் அந்த ஜீவனுள்ள வார்த்தையாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு சத்துரு என்ன முயற்சி பண்ணாலும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. காரணம், நீங்க அந்த ராஜாதி ராஜனோடு கர்த்தாதி கர்த்தாவோடு கைகோர்த்து நடக்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் இருக்கு. ஆனா அந்த விசுவாசம் கேடம் தண்ணியில மூழ்காம இருக்கு. அதனாலதான் அக்கினி ஆஸ்திரங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை தாக்கி கொண்டே இருக்கு. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நடைமுறை காரியங்களை நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். இப்படி பிசாசுட அக்கினி ஆஸ்திரம் உங்களுக்கு நேரா வந்து அந்த அக்கினி ஆஸ்திரம் என்ன தெரியுமா சொல்லும்? உன்னோட பிள்ளைகளா ஆசீர்வதிக்கப்படவே முடியாது, உன்னோட பிள்ளைகளா கர்த்தருக்கு ஊழியமே செய்யாது, உன்னோட பிள்ளைகளா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லி பிசாசு அனுப்புகிற அக்கினி ஆஸ்திரம் சொல்லும் போது விசுவாசம் என்னும் கேடகம் தூக்கி பிடிக்கணும். விசுவாசம் என்னும் கேடகம் ஏசாயா 54:13 தூக்கி பிடிச்சு காமிக்கணும். ஏசாயா 54:13 என்னும் விசுவாச கேடகத்தை தூக்கி பிடிக்கணும். என்ன சொல்லுது? உடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். இப்ப அக்கினி ஆஸ்திரம் உங்களுக்கு நேரா வருது. அந்த அக்கினி ஆஸ்திரம் என்ன தெரியுமா சொல்லுது? உடைய பிள்ளையா முன்னுக்கு வரவே முடியாது, உடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட முடியாது, உடைய பிள்ளைகள் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, அந்த பிள்ளைகள் ஊழியம் செய்யாது அப்படின்லாம் சொல்லும் போது விசுவாசம் கேடகம் ஏசாயா 54:13 தூக்கி நம்ம பிடிப்போமானா? தூக்கி பிடிக்கணும் என்ன அர்த்தம்? வாயை திறந்து சத்தமா அறிக்கை செய்வோமானால் என்னோட பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவரோட சமாதானம் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை செய்யும் போது அந்த அக்கினி ஆஸ்திரம் அப்படியே வந்து அடிச்சு அவிந்து போய் கீழே விழுந்துரும். அப்படியே எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய போராட்டம் விளங்குது? பிசாசுடைய பொல்லாங்குடைய அக்கினி ஆஸ்திரம் வந்து சொல்லும், உனக்கு என்ன பைத்தியமா? எவ்வளவு பிரச்சனை இருக்குது, 1-2 எத்தனையோ பிரச்சனை இருக்குது, தாங்க முடியாம பிரச்சனைக்குள்ள நீ போய் கொண்டிருக்கிற, உன்னால அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த விசுவாசம் என்னும் கேடகம் பிலிப்பியர் 4:13 பிடிச்சி எடுத்து நிக்கணும். பிலிப்பியர் 4:13 என்ன சொல்கிறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த விசுவாச கேடகத்தை எடுத்து காமிச்சிங்கன்னா அந்த அக்கினி ஆஸ்திரம் அப்படியே விசுவாச கேடகத்துல இடிச்சு அவிஞ்சு போய் கீழே விழுந்துடும். எத்தனை பேருக்கு விளங்குது? சத்தியம் எத்தனை பேருக்கு விளங்குது? இப்ப அக்கினி ஆஸ்திரம் உங்களுக்கு விரோதமா வந்து என்ன தெரியுமா சொல்லும்? இன்னொரு பெரிய கொரோனா வந்துகிட்டே இருக்கு, நீ பாரு வியாதிப்பட்டு செத்து போய் போற அப்படின்னு சொல்லும் போது அந்த விசுவாசம் என்ன கேடகம் 2 பேதுரு 2:24 அல்லது ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பிசாசு அனுப்புகிற ஒவ்வொரு அக்கினி ஆஸ்திரத்துக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை அந்த விசுவாச கேடகத்தை நாம் உயர்த்தி பிடிப்போமானால் அக்கினி ஆஸ்திரங்கள் அவிழ்ந்து போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசு இன்னொரு அக்கினி ஆஸ்திரத்தை அனுப்புவான். என்ன தெரியுமா சொல்லுவோம்? சுத்தி பாரு உலகத்துல என்ன நடக்குதுன்னு. பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அங்கங்க பூமி அதிர்ச்சி, இயற்கை சீற்றங்கள், எரிமலை வெடிக்கிறது, பிளேன் எல்லாம் கிராஷ் ஆகுது, ட்ரெயின் எல்லாம் டீரெயில் ஆகுது, அங்கங்க மனுஷன் சுட்டு மற்றவங்களை கொண்டுட்டு இருக்கிறான். உனக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லும் போது அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை சங்கீதம் 91 பிடிச்சு நிக்கணும். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த அக்கினி ஆஸ்திரத்துக்கு விரோதமா நம்ம விசுவாச கேடகம் என்னும் எடுத்து பிடித்து 2 தீமோத்தி 1:7 கர்த்தர் எனக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் தந்திருக்கிறார். அந்த வசனத்துல ஒண்ணு நீங்க கவனிச்சீங்களா?
பயமுள்ள ஆவின்னு போட்டிருக்கு. அதே சமயத்தில் இன்னொரு ஆவி. என்ன ஆவி? பலமும் அன்பும் டிசிப்ளின் மைண்ட், ஒழுங்கான சிந்தை. இதுவும் ஆவிதான். அது அசுத்தாவி, இது பரிசுத்தாவி. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப அசுத்தாவியை எதை வைத்து வெல்ல முடியும்? பரிசுத்த ஆவியை வைத்து தான் வெல்ல முடியும். பயம்ன்றது ஒரு ஆவி பிரதர். நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. பயத்தை நீங்க லேசா நினைக்கிறீங்க. இல்ல, பயம் ஒரு ஆவி, அசுத்தாவி. அது அந்த பயத்தின் ஆவி வரும்போது கர்த்தர் நமக்கு என்ன தருகிறார்? முதலாவது கர்த்தர் நமக்கு பலத்தின் ஆவியை தருகிறார். இரண்டாவது அன்பின் ஆவியை தருகிறார். மூன்றாவது ஒழுக்கத்தின் ஆவி. நம்முடைய சிந்தை டிசிப்ளின்டா, ஒழுங்கா சரியான காரியங்களை சிந்திக்கக்கூடிய நிலைமையில பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்க ஒன்றை நம்ம விளங்கிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்கு வசனம் தெரிந்திருக்கிறதுனாலே பிசாசு அம்புகளை ஏய மாட்டான்னு சொல்லல. உங்களுக்கு எல்லாம் வசனம் தெரிஞ்சிருக்கு, அதனால பிசாசு அக்கினி ஆஸ்திரங்களை அவன் எரிய மாட்டான்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, பிசாசு அக்கினி பொல்லாங்கன் அக்கினி ஆஸ்திரங்களை எரியும் போது உங்களுக்குள்ளாக இருக்கிற கர்த்தருடைய வசனம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்றார். எத்தனை பேருக்கு விளங்குது? வசனம் நமக்குள்ள இருக்கு. வசனம் தெரியறதுனால பிசாசு சும்மா இருந்துருவானா? ஆண்டவருக்கு தெரியாத வசனமா? ஆண்டவருக்கு எவ்வளவு வசனம் தெரியும்? அவரு தான் வசனமே. அவரே விட்டு வச்சான பிசாசு? அப்ப வசனம் நமக்கு தெரிந்திருக்கிறதுனாலே பிசாசு அக்கினி ஆஸ்திரங்களை எரிய மாட்டான் என்று அல்ல. அதை சொல்லல பவுல். வசனத்தை தெரிஞ்சா கூட பிசாசு எரிகிற அக்கினி ஆஸ்திரங்களை எரிஞ்சிட்டு தான் இருப்பான். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற வசனம், அவன் அக்கினி ஆஸ்திரங்களை எரியும் போது உங்களுக்குள்ள இருக்கிற வசனம் உங்களை பத்திரமாய் பாதுகாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கதவு அளவுன்னு சொன்னேன் நானு. அந்த கதவு அளவு அந்த கேடகத்தை அப்படி பிடிக்கும் போது அவன் அக்கினி ஆஸ்திரங்களை எரியும் போது அவன் எரிகிற அக்கினி ஆஸ்திரங்கள் அந்த கேடகத்துல பட்டு அப்படியே அமிழ்ந்து அங்கேயே கீழே விழுந்துரும். உங்களுடைய இருதயத்தை தொடவே முடியாது, உங்களோட மனசை தொடவே முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது சத்தியம்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன பிரச்சனை வந்தாலும் கவலை வராது. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களோட ஆத்துமா நஷ்டப்படாது. என்னதான் சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களோட மனம் பாதிக்கப்படவே படாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த அக்கினி ஆஸ்திரங்கள் உங்களுடைய இருதயத்தையோ உங்களுடைய ஆத்மாவையோ உங்களுடைய ஆவியையோ ஒரு நாளும் தொட முடியாது. ஆவிக்குரிய சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விசுவாசம் என்னும் கேடம் கர்த்தருடைய வார்த்தையினாலே நிறைந்து இருக்கும் போது பிசாசு எந்த சூழ்நிலை நமக்கு உருவாக்கினாலும் எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் ஒரு நாள் கவலையே வராது, கலக்கம் வராது, திகில் வராது, பயம் வராது. வேதம் என்ன சொல்கிறது? விசுவாசிக்கிறவன், சத்தமா சொல்லுங்க, பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விசுவாசம் என்னும் கேடகத்தை வைத்திருக்கிற மனுஷன் பதற மாட்டான். ஏன்னா அக்கினி ஆஸ்திரங்கள் அந்த கேடகத்தை அடிச்சு அங்கேயே அவிஞ்சு கீழே விழுந்துரும். அதுக்கு மேல வர முடியாது. என்னுடைய இருதயத்தை பாதிக்க முடியாது, என் ஆத்மாவை பாதிக்க முடியாது, என் ஆவியை பாதிக்க முடியாது, என்னை தொட முடியாது. வேதம் என்ன சொல்கிறது? ஏசாயா 54:17 வாசிங்க. ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், ஆவியானவர் பேசுகிறார், தீர்க்கதரிசனமான வார்த்தை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரே சொல்ற வார்த்தை. ஆமென். தீர்க்கதரிசிகள் சொல்ற வார்த்தை இல்லை இது. ஆண்டவர் ஒரு மனுஷன் மூலமா பேசுற வார்த்தை இல்லை அது. கர்த்தரே சொல்ற வார்த்தை. உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய்.
இந்த வசனத்தை நீங்க சொன்னா நீங்க ஒருவேளை சொல்லுங்க இது ஊழியக்காரர் பாஸ்டர்ஸ்க்கு தான். இல்ல இல்ல, நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள் தான். புதிய ஏற்பாட்டு சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் யார் தான்? ஆசாரியர் தான். நம்மள கர்த்தர் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் ஏற்படுத்தி நம்ம எல்லாருமே ஊழியக்காரங்க தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, சத்துருவாகிய பிசாசு ஒரு துர்ச்செய்தியை அக்கினி ஆசிரமா எழுதுவான். ஒரு வசை சொல்லை அக்கினி ஆசிரமா உங்களுக்கு விரோதமா அனுப்புவான். ஒரு பழி சொல்லை, வீணான பழி சொல்லை உங்களுக்கு விரோதமா அக்கினி ஆசிரமா எழுப்புவான். ஆனா உங்களுடைய விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரம்பி இருக்கிறபடினாலே அந்த அக்கினி ஆசிரங்கள் அவிழ்ந்து போகும். ஹல்லேலூயா. எந்த விதத்தில் உங்களை பாதிக்கும்? சில சமயத்தில் பிசாசு பயமுறுத்துகிற சூழ்நிலைகள், தவறான பழிகள், உங்கள் மேல் பழிகள், பொய்கள் உங்களுக்கு விரோதமா பேசப்பட்டாலும் நீங்க உங்களுடைய விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையிலே நிரம்பி இருக்கிறபடினாலே அவனுடைய அக்கினி ஆசிரங்கள் அவிழ்ந்து போகும். ஹல்லேலூயா. சில சமயங்களில் பிசாசு ஆஸ்திகளை காமிச்சு, ஐஸ்வர்யங்களை காமிச்சு, கணத்தை காமிச்சு, பதவிகளை காமிச்சு உங்களை ஏமாற்ற பார்த்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கிறபடினாலே அந்த கர்த்தருடைய வார்த்தை பிசாசை எதிர்த்து நிற்கும். அவன் விலகி ஓடி போவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எனக்கு அருமையானவர்களே, இந்த விசுவாசம் என்னும் கேடகம் சத்துருடைய தாக்குதலை எப்படி சந்திக்கிறது என்றால் வார்த்தையை வைத்துதான். விசுவாசம் என்னும் கேடகம் சத்துருடைய தாக்குதலை எப்படி சந்திக்கிறது என்றால் அந்த வார்த்தையை வைத்துதான். வார்த்தையை வைத்து. ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய விசுவாச வார்த்தையினாலே நிரம்பி இருக்குமானால், என்ன சொல்லணும்னா விசுவாச வார்த்தையினாலே நீங்கள் நிரம்பி இருப்பீர்கள் என்றால், விசுவாச வார்த்தையினாலே உங்களுடைய மனது, உங்களுடைய இருதயம் நிறைந்திருக்குமானால் பிசாசு எய்கிற எந்த அக்கினி ஆசிரமும் ஒரு நாள் உங்களை மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஒரு நாள் உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களுடைய சந்தர்ப்பங்களை பார்க்காதீங்க. விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். உங்களுடைய விசுவாசம் பலனடைய வேணுமானால், உங்களுடைய விசுவாசம் பெருக வேணுமானால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா போதாது, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அப்படி யாரும் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு இல்லைன்னா நீங்களே கர்த்தருடைய வார்த்தையை சத்தமா வாசிங்க, அதை நீங்களே கேளுங்க. வேதம் என்ன சொல்கிறது? ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். விசுவாசம் எப்படி வருமா? கேட்கறதுனால தான் வரும். வாரந்தோறும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு நோக்கம் என்ன? விசுவாசம் பெருகணும், விசுவாசம் பலனடையணும், விசுவாசம் முதிர்ச்சி அடையணும். அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தையை வந்து கேட்கிறோம். விசுவாசம் கேள்வினால், கேட்கிறதுனால் தான் வரும். அந்த கேள்வி தேவ வசனத்தினால் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? உங்களுடைய காதுகளினாலே நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்பதை குறித்து மிகுந்த எச்சரிக்கையாயிருங்கள். இந்த 2 காதுகளினாலே நீங்கள் என்னத்தை கேட்கிறீர்கள் என்பதை குறித்து மிகுந்த எச்சரிக்கையாயிருங்கள். பிசாசு என்ன தெரியுமா பண்ணுமா? உங்களை பயமுத்துகிற, சோறுகிற வார்த்தைகளை கேட்க பண்ணுவோம். யாராவது வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவோம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? சம்பந்தமே இருக்காது பாருங்க, ஆனா ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை சொல்லுவார். அந்த காரியத்தை கேட்டதிலிருந்து உங்களால சாப்பிட முடியாது, உங்களால தூங்க முடியாது, உங்களால நிம்மதியா இருக்க முடியாது. இது பிசாசுடைய கிரியை என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே கர்த்தர் இந்த 2 காதுகளை நம்ம கொடுத்திருக்கிறது கண்டதையும் கேட்கறதுக்கு இல்ல, அவருடைய சத்தத்தை கேட்கறது, அவருடைய வார்த்தையை கேட்கிறது. ஆகவே இந்த 2 காதுகளிலே நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்பதை குறித்து மிகுந்த கவனமாயிருங்கள். இன்னும் சொல்லணும்னா வீட்டில் உங்களுக்கு சொந்த குடும்ப அங்கத்தினர் அவிசுவாச வார்த்தைகளை பேச விடாதீங்க. விடாதீங்க. எதிர்மறையான காரியங்களை பேச விடாதீங்க. இதுவா, இது நடக்கவே நடக்காது, அது உனக்கு கிடைக்காது, இது உனக்கு சுகமே ஆகாது அப்படின்னு யாராவது சொன்னா
தயவு செய்து அவர்களை பேச வேணாம்னு சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியலன்னா அந்த இடத்தை விட்டு நீங்க போயிருங்க. அது கேட்காது, அது கேட்காது. அதாவது பிசாசு என்ன பண்ணுவான்னா, உங்களுடைய நலன் கருதினவர்களாக வெல்விஷர் போலதான் வருவாங்க. அவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப அன்பா பேசுவாங்க. ஆனா அவங்கள விசுவாசத்தை குலைக்கிற வார்த்தைகளா இருக்கும். அவங்க உங்களுக்கு நன்மை செய்யல, உங்களுடைய விசுவாசத்தை உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் சரி, குடும்ப அங்கத்தினர் யாரா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச விடாதீர்கள். நீங்களும் காது கொடுத்து கேட்காதீங்க. அவங்க உங்களை நேசிக்கிறவர்களா இருந்தாலும் அந்த வார்த்தைகளின் மூலமாக அவர்கள் உங்களுக்கு நன்மை செய்யவில்லை, உங்களுடைய விசுவாசத்தை குலைத்து கொண்டிருக்கிறார்கள். அது பிசாசுடைய கிரியை. ஆமென். அதே சமயத்தில் நீங்கள் எதை பேசுகிறீர்கள் என்பதை குறித்து கவனமாயிருங்கள். எந்த ஒரு எதிர்மறையான காரியத்தை நீங்க பேசாதீங்க. சூழ்நிலைகள் தாறுமாறா இருந்தாலும் கவனிங்க. ஒருவேளை பயங்கர கடன் பிரச்சனையா இருந்தாலும், ஒருவேளை பயங்கர வியாதி பலவீனமா இருந்தாலும், அந்த கடனை குறித்தோ வியாதியை குறித்தோ பலவீனத்தை குறித்தோ பேசாதீங்க. அதுக்கு பதிலா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை பேசுங்க. ஆண்டவர் என்ன வேதத்தில் சொல்லி இருக்கிறார் என்பதை பேசுங்கள். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து பேசுங்கள். காரணம், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவ வசனத்தினால் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? பிசாசு எவ்வளவு ஈஸியா கர்த்தருடைய ஜனங்களை ஏமாத்திட்டு போறான் தெரியுமா? யாரையோ ஒருத்தர் அனுப்பி என்னமோ ஒன்று சொல்ல வச்சு, அதனால நம்முடைய விசுவாசத்தை குலைத்து, நம்முடைய சமாதானத்தை கெடுத்து, நிம்மதி போய் நம்மளும் என்னென்னமோ எதிர்மறையான அவிசுவாச வார்த்தைகளை பேசி எத்தனை ஆசீர்வாதங்களை இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்கறதுனாலும் பேசுறதுனாலும். கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். ஆண்டவராய் இயேசு ஒரு காரியத்தை சொன்னார், அதை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எடுத்து வாசிங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லிட்டு மெய்யாகவே சொல்றேன்னா அதுல ஒரு பெரிய ஆழமான ஒரு காரியம் இருக்குன்ற அர்த்தம். யோசித்து பார்க்க முடியுதா? விசுவாசத்தை ஆண்டவர் எதோடு ஒப்பிடுகிறார்? கடுகு விதைக்கு ஒப்பிடுகிறார். கடுகு விதைக்கு ஒப்பிடுகிறார். நல்ல கவனிங்க தயவுசெய்து. உலகத்திலேயே ரொம்ப சிறிய விதை கடுகு விதை தான் ஆண்டவர் சொல்லவே இல்லை. உலகத்திலேயே ரொம்ப சிறிய விதை கடுகு விதை தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. கடுகு விதையை காட்டில் இன்னும் சின்ன விதைகள்லாம் உலகத்தில் நிறைய இருக்கு. ஆனா மத்திய கிழக்கு பகுதிகளிலே, இஸ்ரேலை சுற்றி இருக்கிற அந்த நாடுகளிலே கடுகு விதை தான் ரொம்ப சின்ன விதை. எல்லா விதைகளிலும் கடுகு விதை தான். இஸ்ரேல் தேசத்தில் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளிலே எல்லா விதைகளுக்கும் சின்ன விதையா இருக்கிறது கடுகு விதை தான். ஆனா இந்த கடுகு விதையை நீங்க விதைக்கும் போது அது மரமாக முளைந்து, வேத பண்டிதர்கள் சொல்றாங்க 20 அடி 25 அடி உயரம் ஒரு மரமாக அது வளருமா. நம்முடைய தேசங்களில் கடுகு செடின்னு சொல்றோம், அப்படித்தானே? ஆனா இஸ்ரேல்ல கடுகு செடி இல்லை, கடுகு மரம். இந்த கடுகு மரத்தோட விசேஷம் என்ன? ஏன் ஆண்டவராகிய இயேசு விசுவாசத்தை கடுகு விதையோடு ஒப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடுகு மரம் எந்த சூழ்நிலையிலும் செழிப்பா வளருமா. எந்த சீதோஷ்ண நிலைமை இருந்தாலும் செழிப்பாக வளரக்கூடிய ஒரு மரம் தான் இந்த கடுகு மரம். யோசிச்சு பாருங்க. இஸ்ரேல் வந்து ரொம்ப வனாந்திரமான பகுதிகள். இஸ்ரேல் இருக்கிற ஒரு பெரிய குறை என்னன்னு கேட்டீங்கன்னா, வருஷத்துல ரொம்ப கொஞ்சம் மழை தான். இஸ்ரேல்ல பெய்யக்கூடிய அந்த மழை அளவு வந்து, மழை தண்ணி ரொம்ப கொஞ்சம் தான். எப்பயாவது ஒரு தடவை தான் மழை. அதனாலதான்
அவங்க ஓஷியானான்னு பாடுறதுக்கு காரணம், ஓசனா என்ன தெரியுமா? ஆண்டவரே மழையை தந்து தண்ணீரை தந்து எங்களை ரட்சியும். ஓசனாவுக்கு அதான் அர்த்தமே. ஏன்னா இஸ்ரேல் ஒரு வறண்ட தேசம், கர்த்தர் அதை தான் அப்படி செழிப்பா இன்னைக்கு வைத்திருக்கிறார். அங்க மழையே இல்லை, தண்ணீரே இல்லாத சூழ்நிலையிலும் கடுகு மரம் செழிப்பாக வளருது. யோசிச்சு பார்க்க முடியுதா? வறண்ட ஒரு சூழ்நிலை தான், ஆனா கடுகு மரம் செழிப்பா வளருது. அதே போல நம்முடைய தேசத்துல இமாலயா பகுதி பயங்கர குளிர் பகுதி, அப்படிதானே? இமாலயா என்று சொல்லும் போது பயங்கர குளிர் பகுதி. ஆனா அந்த இடத்திலும் கடுகு மரம் ஏராளமாக விளைந்திருக்கு. சத்தியம் என்ன? ஏன் ஆண்டவராகிய இயேசு விசுவாசத்தை அந்த கடுகுக்கு ஒப்பிடுகிறான்? காரணம் என்னவென்றால், ஒரு கடுகு மரம் வளர்றதுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எந்த சூழ்நிலையிலும் எந்த சீதோஷ நிலைமையிலும், அது பயங்கரமா வெயில் அடிச்சாலும் சரி, பயங்கரமா குளிர் பிரதேசமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் கடுகு மரத்தின் வளர்ச்சியை எதுவும் தடை செய்ய முடியாது. அதோட வளர்ச்சியை எந்த சூழ்நிலையும் தடை செய்யவே முடியாது. எந்த சூழ்நிலையிலும் செழிப்பாய் வளரக்கூடியது. அதே போல இன்னைக்கு ஆவியான உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன விசுவாசம் எந்த சூழ்நிலைக்கும் போதுமானதுன்னு கத்துச்சு. உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன விசுவாசம், பெரிய விசுவாசம் ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன விசுவாசம் எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் சரி, அதை எதிர்த்து போராடி ஜெயிக்க போதுமானதா இருக்கிறது. ஆனால் உங்களுடைய விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையில் சார்ந்ததா இருக்கிறது. It must be soaked. Your faith must be soaked in God's word. உங்களுடைய விசுவாசம் அந்த தண்ணீர் எப்படி கேடகம் அந்த தண்ணீரில் தோய்க்கப்பட்ட அக்னி ஆஸ்திரங்கள் வந்து அவிழ்ந்து விழுகிறதோ, அதே போல உங்களுடைய விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்குமானால் சின்ன விசுவாசம் போதும். எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்தோட அளவு பெருசு இல்லை, விசுவாசத்தோட பலன் வல்லமை தான் பெருசு. நாட் த சைஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபெய்த். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு என்ன வரட்டுமே, பிசாசு என்ன போராட்டம் கொண்டு வரட்டுமே, நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதாங்க அப்போஸ்தலனாகிய யோவான் அவருடைய நிருபத்தில் எழுதும்போது அவர் எழுதுறார். எடுத்து வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேருக்கு ஜெயம் வேணும்? எத்தனை பேருக்கு ஜெயம் வேணும்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறந்தவன் எவனும் உலகத்தை, சத்தமா சொல்லுங்க, தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை எப்படி ஜெயிக்கிறான்? எப்படி ஜெயிக்கிறான்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை. அப்ப தேவனால் பிறந்தவன் அவனுக்குள்ள என்ன இருக்கு? அவனுக்குள்ள என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. அவனுக்குள்ள என்ன இருக்கு? தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான். அப்புறம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. ஏன் இந்த 2 வசனத்து கனெக்ஷன் என்ன? 2 பகுதி இருக்கு இந்த வசனத்துல. ஒன்னு தேவனால் பிறக்கிறோம், இன்னொரு பகுதி விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த 2 பகுதிக்கு கனெக்ஷன் என்ன? அப்ப தேவனால் பிறந்தவனுக்குள்ள என்ன இருக்கிறது? அவருடைய விசுவாசம் இருக்கிறது. உங்களுடைய விசுவாசம் இல்லை பிரதர், என்னுடைய விசுவாசம் இல்லை. நம் தேவனால் பிறக்கிறோம்னா அவருக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கோ அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு விளங்குது? ரொம்ப முக்கியமான காரியம். அதனாலதான் பவுல் சொல்றாரு கலாத்தியர் 2:20, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்து இயேசுவே என்னை பிழைத்திருக்கிறார். அப்புறம் தொடர்ந்து வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, நல்ல கவனிங்க, நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம்னு தமிழ் பைபிள்ல மொழிபெயர்த்துட்டாங்க. இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கா யாராவது? இங்கிலீஷ் பைபிள் யார்ட்டையாவது இருக்கா? இங்கிலீஷ் பைபிள் இருக்கா? டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். Yes, I live by the faith of the Son of God. தமிழ் பைபிள் எப்படி மொழிபெயர்த்துட்டாங்க? தேவனை பற்றும் விசுவாசம்னு போட்டாங்க. ஆனா மூல கிரேக்க பதத்தில் அது எப்படி இருக்கு என்றால், தேவனுடைய விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கேன். என்னுடைய விசுவாசம் இல்லை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் எப்படி பிழைப்பானா? நீதிமான் அவருடைய விசுவாசத்தினால. எபிரேயத்தில் அப்படிதான் இருக்கு. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி நம்முடைய வேதாந்தத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனா மூல எபிரேய மொழியிலே நீதிமான் அவருடைய விசுவாசத்தினாலே பிழைப்பான். அவருடைய விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோம். பொன்னினாலும் அல்ல, வெள்ளியினாலும் அல்ல, அழியாத அவருடைய வார்த்தையினாலே நாம் பிறந்திருக்கிறோம். உன்னதத்திலிருந்து பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறந்திருக்கிறபடினாலே அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் தைரியமா சொல்லணும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சத்தமா சொல்லுவோமா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க அறிக்கை செய்து பாருங்க. வாரந்தோறும் இந்த வசனங்களை அறிக்கை செய்ய உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா? எவ்வளோ பிரயாசப்பட்டு பிரிண்டிங் அனுப்பி அதை உங்களுக்கு கொடுக்குற காரணம் சும்மா பைபிள் வாங்கி வாரந்தோறும் பைபிளில் வச்சுக்கிறதுக்கா? ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை பயன்படுத்துங்க. அந்த வசனத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது மற்ற நேரங்களிலே அந்த வசனத்தை விசுவாசத்தோடு கூட நீங்கள் அறிக்கை செய்ய கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்து கொண்டே இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தாவீது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, நான் பொல்லாங்குக்கு பயப்படேன் சொன்னாரா? தேவரீர் என்னோடு கூட எப்பங்க சொன்னாரு? அவரு இஸ்ரவேல்ல அரண்மனையில சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது சொன்னாரா? எப்ப சொன்னாரு? மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடாக கடந்து போகும்போது அந்த மனுஷன் சொல்றாரு, பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுடைய விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இல்லை விசுவாசம் இல்லைன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா கூட கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பரிசுத்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே அந்த அசுத்தாவி பிடிச்ச அந்த மகனுடைய தகப்பனார் ஆண்டவராக இயேசுவிடத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்வார் பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாச நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. என்ன அருமையான ஜெபங்க. நடந்த சந்தர்ப்பம் நமக்கு தெரியும். இந்த தகப்பனுடைய உள்ள மகனுக்காக வேதனைப்படுகிறது. அந்த மகன் அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான். அப்பப்ப போய் தண்ணியில குதிச்சிருவான், அப்பப்ப போய் நெருப்புல போய் குதிச்சிருவான். தன்னையே அழித்துக் கொள்ளும்படியாக அந்த அசுத்தாவி அவனை அழிக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தகப்பனார் சீசரிடத்துல மகனை கொண்டு வருகிறார். ஜெபிக்கிறாங்க, ஒன்றும் நடக்கல. ஆண்டவராக இயேசு மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது ஆண்டவருடைய இயேசு இடத்துல கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறையான்னு. அப்ப சொல்றான், ஆண்டவரே விசுவாசிக்கிற, ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொல்லி நீங்க தமிழ் பைபிள் வாசித்து பாருங்க. கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான்னு. எவ்வளவு அழகு வார்த்தைகள் தெரியுமா? விடுதலைக்காக கண்ணீர் விடலைங்க. ஆண்டவரே இந்த மகனை விடுதலையாக்குன்னு கண்ணீர் விடல அந்த மனுஷன்.
எதுக்காக கண்ணீர் விட்டாரா? விசுவாசத்துக்காக. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற உண்மைதான், ஆனாலும் கொஞ்சம் அவிசுவாசம் இருக்குப்பா, என்னால நம்ப முடியல. இப்படியும் ஒரு அற்புதம் நடக்குமா, இப்படியும் ஒரு சுகம் கிடைக்குமா என்று நம்ப முடியல. அதனால என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட அவன் சத்தமிட்டு சொன்னான். அதுல ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கு. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஆண்டவரே, என்னோட அவிசுவாசம் நீங்கணும்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. பாருங்க, நம்மளுக்கு அவிசுவாசம் இருக்குன்னு வெளியே நம்ம எப்படி காட்டிக்கிறது? ரொம்ப விசுவாசம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. அவிசுவாசத்தை வெளியே காட்டுவோம். சொல்லுங்க, உங்களை தான் கேட்கிறேன். விசுவாசம் இல்ல பாஸ்டர், விசுவாசம் இல்லைன்னு யாராவது இங்க ஒத்துக்குவீங்களா? யாரும் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்மளாம் விசுவாச வீரர்கள் அப்படின்னு கொஞ்சம் அப்படி காமிக்கிறது. ஆனா அந்த மனுஷன் அந்த ஆவியனை எழுதியிருக்காரு பாருங்க, சத்தமிட்டு சொன்னானா, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சத்தமிட்டு, எல்லாம் கேட்கும்படி, எல்லாரும் கேட்டாலும் பரவாயில்ல, எனக்கு விசுவாசம் வேணும் ஆண்டவரே. நான் தாழ்மையா சொல்றேன், ஒருவேளை நீங்க விசுவாசத்துல குறைப்பட்டிருந்தால் உங்களுடைய விசுவாசத்துக்காக கண்ணீர் விட்டு கேளுங்க. பிரச்சனைக்காக அல்ல. பிரச்சனைக்காக கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசத்துக்காக கண்ணீர் விடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஒரு இடத்துல சீஷர்கள் கூட கேட்கிறாங்க, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை கொஞ்சம் பெருக பண்ணுங்க, அதிகரிங்க ஆண்டவரே. கேட்டாங்களா? எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. லூக்கா 17ஆம் அதிகாரத்தை வாசிங்க. லூக்கா 17:5 வாசிங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, அப்போஸ்தலர்கள் அவர்கள் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். எத்தனை பேர் இந்த ஜெபத்தை செய்ய முடியும்? உங்களுடைய கைகளை நான் பார்க்கணும். எத்தனை பேர் இந்த ஜெபத்தை செய்வீங்க? உண்மையா செய்வீங்களா? உண்மையா? சரி, கையை போடுங்க. இன்னிலிருந்து பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும். எப்படிங்க விசுவாசம் அதிகரிக்க முடியும்? போராட்டம் வந்தாதான், யுத்தம் வந்தாதான், பிரச்சனை வந்தாதான் விசுவாசம் அதிகரிக்க முடியும். வேற வழியே கிடையாது. அந்த சூழ்நிலை தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விசுவாசம் கடுகு விதையை போல இருந்தாலும். இங்க இன்னொரு உதாரணத்தை சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. 16வது வசனம். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, அது உங்களுக்கு கீழ்ப்படியும். காட்டத்தி மரம் கீழ்ப்படியும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, தயவு செய்து கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவருடைய விசுவாசம் அதிகரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன கேட்குறீங்க தெரியுமா? பிரச்சனைகளை அனுமதியும் ஆண்டவரே. என் மேல கோபப்படாதீங்க, நான் சத்தியத்தை சொல்றேன். பிரச்சனைகளை அதிகரிங்க ஆண்டவரே. எப்படி தெரியுமா விசுவாசத்தை கர்த்தர் அதிகரிப்பாரு? பிசாசு ஒரு பயங்கரமான பிரச்சனையை கொண்டு வருவான். நீங்க விசுவாச கேடகத்தை எடுத்து பிடித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவீங்க, அந்த அக்கினி ஆஸ்திரம் அப்படியே பட்டு அவிழ்ந்து கீழே விழும். அப்ப என்ன ஆகுது தெரியுமா? உங்களுடைய விசுவாசம் ஒரு அளவுல இருந்து இன்னொரு அளவு போகுது. பிசாசு என்ன பண்ணுவான்? இன்னொரு பிரச்சனையை கொண்டு வருவான். அந்த பிரச்சனையை கொண்டு வரும்போது மறுபடியும் அந்த விசுவாச கேடகத்தை எடுத்து பிடித்து வசனத்தை நீங்க அறிக்கையிடும் போது அந்த அக்கினி ஆஸ்திரம் அதுல பட்டு அப்படியே அவிழ்ந்து கீழே விழுது. அப்ப என்ன நடக்குது? அது அந்த லெவல்ல இருந்து இன்னொரு லெவல். கர்த்தர் இப்படிதாங்க நம்மள விசுவாசத்துல பயிற்சி வைக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் நம்முடைய விசுவாசம் பெருக முடியும். இப்படிதான் நம்முடைய விசுவாசம் பலனடைய முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, சத்தியம் என்னும் கட்சி இருந்தா போதாது. ஒரு அந்தகார சக்தி அந்தகார சக்தி வரும்போது கர்த்தருடைய சத்தியம் என்னும் வெளிச்சத்தை காண்பிக்கும் போது அந்த அசுத்தாவி அந்தகார சக்தி விலகி போறது உண்மைதான். ஆனா தூரம் போய் நின்றுட்டு உங்களை குற்றம் சாட்டும். நீ என்ன ரொம்ப ஒழுங்கா, நீ தான் சரியா ஜெபிக்கலையே, நீ இன்னைக்கு வேதத்தையே வாசிக்கலையே அப்படின்னு பல விதத்துல குற்றம் சாட்டும் போது அந்த பிசாசை பார்த்து நம்ம சொல்றோம், என்னுடைய நீதியில நான் நிக்கல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நீதியில நிக்கிறேன் என்று சொல்லி அந்த நீதியின் மார்க்கவசத்தை அணிந்தவர்களாய் நிற்கிறோம்.
ஆமென். அப்படி நிக்கிறது மாத்திரமல்ல, அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. நம்ம மற்றவர்களுக்கு கர்த்தரை பத்தி பேசுறோம், ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது நாம் அந்தகாரத்திலிருந்து வெளியே வந்தது மாத்திரமல்ல, மற்றவர்களும் அந்தகாரத்தை விட்டு வெளியே வந்து கிறிஸ்துவின் நீதிக்குள்ளாக வரும்போது பிசாசு இன்னும் நமக்கு விரோதமா வெகுண்டு எழும்புவான். அப்பதான் நம்மளுக்கு விசுவாசம் என்னும் கேடகம் தேவைப்படும். நல்ல விளங்கிங்க, விசுவாசம் என்னும் கேடகம் தேவை. இப்ப நல்ல கவனிங்க, நான் முடிக்க போறேன், தயவுசெய்து நீங்க கவனிக்கணும். இப்ப இந்த 4வது போராயுதத்துக்குள்ள நீங்க வரும்போது, விசுவாசம் கேடகத்தை பயன்படுத்துகிற சூழ்நிலை வரும்போது பிசாசுடைய யுக்திகள் மாறுகிறது. இவ்வளவு நாள் பயன்படுத்தின யுக்தியை பிசாசு பயன்படுத்த மாட்டான், அவனுடைய யுக்தி மாறிடும். இவ்வளவு நாள் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, உங்களை சோர்வுற பண்ணுகிற, அத்தரியப்படுத்துகிற வார்த்தைகளை பேசி பேசி ஏமாத்தான் நம்மள. இவ்வளவு நாள் என்ன எப்படி ஏமாத்தினா? பேசியே ஏமாத்தினான். மற்றவங்களை பேச வச்சு நம்மளை ஏமாத்திட்டே இருந்தான். எப்படி ஏவாள்கிட்ட பிசாசு பேசுறது போல பிசாசு பேசி அத்தரியப்படுத்துகிற சோர்வுற வார்த்தைகளை பேசி மற்றவங்களை கொண்டு பேசி நம்மளை ஏமாத்திட்டே இருந்தான். ஆனா இனிமேலும் இந்த பகுதியில் நீங்க வரும்போது, விசுவாச கேடகத்தை பயன்படுத்துகிற ஒரு நிலைமைக்கு நீங்க வரும்போது, பிசாசுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு வார்த்தை தெரியுது, அதனால இனிமேலும் பேசி ஏமாத்த முடியாது அப்படின்னு பிசாசுக்கு தெரியும். ஆகவே அவன் பேசி ஏமாத்துறதை நிறுத்திட்டு உங்களுக்கு விரோதமான பிரச்சனைகளை அனுப்ப ஆரம்பிக்கும். பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகளை அவன் உங்களோட வாழ்க்கையில அவன் அனுப்புவான். கர்த்தரும் விட்டுருவார். என்ன பாஸ்டர் கர்த்தர் ஏன் விடுறாரு? கர்த்தர் ஏன் விடுறாருன்னா, அந்த போராட்டம் வந்தாதான் நம்முடைய விசுவாசம் பலனடைய முடியும். அந்த போராட்டம் இல்லாம, எக்ஸாம் இல்லாம பாஸ் ஆக முடியுமா? எக்ஸாம் இல்லாம, டெஸ்ட் இல்லாம ப்ரொமோஷன் கிடைக்குமா? கிடைக்காது. போராட்டம் இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும்? யுத்தமே இல்லைன்னு வச்சுங்க, எங்க ஜெயம் எடுக்க முடியும்? எத்தனை பேருக்கு ஜெயம் வேணும்? ஆண்டவரே எனக்கு ஜெயம் வேணும்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? யுத்தம் வேணும்னு அர்த்தம். யுத்தம் இல்லைன்னா எப்படி ஜெயம்? அப்ப கர்த்தர் அனுமதிக்கிறார். யோசிச்சு பாருங்க, பேதுருவிட்ட ஆண்டவர் சொல்றார், பேதுருவே பேதுருவே சீமோன் பேதுருவே, பிசாசு உன்னை சுளைகளை போட்டு பிடிக்கும்படியாக என்னிடத்திலே அவன் அனுமதி கேட்டிருக்கிறான், நானும் கொடுத்துட்டேன். நம்மளா இருந்தா, என்ன ஆண்டவரே ஏன் கைவிட்டீங்க? ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்தாரு? ஏன் கொடுத்தாரு? பேதுரு குணமடையணும், பேதுரு பலன் அடையணும். பேதுரு பலவீனமா இருக்கிறார். எப்படி பேதுரு பலன் அடைகிறது? எப்படி பேதுரு பலன் அடைந்து மற்ற சகோதரரை பலப்படுத்துவது? போராட்டத்தை சந்திச்சாதான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், பெர்மிஷன் கொடுத்திருக்கிறேன், ஆனா உன்னோட விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். என் அன்பில வைத்திருக்கிற பத்தியா விசுவாசம், என்னோட வார்த்தையில நீ வைத்திருக்கிற விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காய் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நீ குணப்பட்ட பின்புன்னு தமிழ்ல மொழிபெயர்த்துட்டாங்க, நீ பலப்பட்ட பின்பு நீ சகோதரர்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப போராட்டம் வரும்போது தாங்க பலன். எவ்வளவுக்கு வாழ்க்கையில போராட்டம் வருதோ அவ்வளவுக்கு ஆவிக்குரிய பலன். எவ்வளவுக்கு போராட்டம் வருதோ அவ்வளவுக்கு விசுவாசத்துல கட்டப்படுகிறோம். ஆனா ரொம்ப முக்கியமான காரியம், போராட்டம் வரும்போது நம்ம சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா பிசாசு நம்மளோட வாழ்க்கையை ஒன்றியமில்லாமல் ஆக்கி. அதற்கு மாறாக பிசாசு என்ன கொண்டு வந்தாலும் சரி, நான் சத்தியத்துக்காக நிற்பேன், விசுவாசம் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நிற்பேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் பிடித்துக் கொண்டு நிற்பேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், கர்த்தரனை ஒருபோதும் கைவிட மாட்டார், என்ன வந்தாலும் சரி. இதைதான் யோபு சொல்றார், என்னை கொன்றே போட்டாலும் அவர் பேர்ல நம்பிக்கை இருக்கு. எப்படிங்க சொல்ல முடியும்? பழைய ஏற்பாட்டு விசுவாசிங்க, கிருபை இல்லாத ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டிலே சொல்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நம்ம எவ்வளவு சொல்லணும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்னை கொன்று போட்டா கூட அவர் பேர்ல நம்பிக்கையா இருப்பேன். எவ்வளவு பெரிய விசுவாசம்! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
ஆமென். நான் தாழ்மையா சொல்றேன், கர்த்தருடைய வசனத்துல நேரத்தை செலவழிங்க. உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே செயல்படுத்துங்க. அதிகமா கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க. நல்ல சத்தியத்தை கேளுங்க. நல்ல சத்தியமுள்ள செய்திகளை நிறைய கேளுங்க. உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கும். ஹல்லேலூயா. இதுதான் அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதும்போது, நீங்கள் உலகத்தோடு ஒத்து போகாதபடி நீங்கள் மறுரூபப்படத்தக்கதாக உங்களோட மனம் புதிதாக கடவுது. வாசிக்கிற வசனத்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அவிசுவாசியை போல ஆயிராம, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம் இருக்கணும். உலகத்தாரை போல ஆயிடாதபடி பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து விடாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நல்ல கவனிங்க. எத்தனை பேருக்கு மாற்றம் வேணும்? பாஸ்டர், சூழ்நிலையில ஒரு மாற்றம் வேணும், வேலை ஸ்தலத்துல எனக்கு ஒரு மாற்றம் வேணும், குடும்ப சூழ்நிலையில ஒரு மாற்றம் வேணும். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், மனம் புதிதாகாத பட்சத்திலே எந்த மாற்றமும் நடக்காது. மாற்றம் நடக்கணும்னா என்ன ஆகணும்? மனம் புதிதாக்கப்படணும். எப்படி மனம் புதிதாக்கப்படும்? கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு தியானிக்கிறீர்களோ அவ்வளவு அளவாக மனம் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். துக்கத்தோடு சொல்றேன், இன்னைக்கு சத்துருவாகிய பிசாசு செய்து வைத்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மனசுல எதிர்மறையான காரியங்களை நிறைய போட்டு வச்சிருக்க. ஒண்ணுமே நடக்காது, நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியாது, இது நடக்கவே நடக்காது, இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்மறையான காரியங்களை போட்டிருக்கான். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அதை விசுவாசித்து தங்களுடைய வாழ்க்கையினால அறிக்கையும் செய்கிறார்கள். ரொம்ப துக்கம். ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார் தெரியுமா? காரணம் வேதம் என்ன சொல்கிறது? நீ சொல்லுகிறபடியே ஆக கடவுள். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீ எதை சொல்றீங்களோ அதுதான் நடக்கும். நீ எதை சொல்றீங்களோ you shall have whatsoever thou sayest, அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. நீங்க எதை வாயை திறந்து பேசுறீங்களோ அதுதான் நடக்கும். அப்ப எதிர்மறையான காரியங்களை நீங்க பேசுறீங்கன்னா எதிர்மறையா தான் காரியங்கள் நடக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க பேசுற காரியங்கள், கேட்கிற காரியங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. அதற்கு பதிலாக உங்களுடைய சிந்தனையை, மனதை கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்புங்க. எவ்வளவுக்களவு மனம், இருதயம் வார்த்தையினால் நிரப்பப்படுகிறதோ அவ்வளவுக்களவு வாய் அந்த வார்த்தையை பேசும். வசனம் என்ன சொல்லுது? இருதயத்தின் நிறைவினால். அப்ப வசனத்தினால இருதயம் நிரப்பப்பட்டா தானா நம்முடைய வாயில வசனம் வந்துகிட்டே இருக்கும். ஜீவ வார்த்தை. அது ஜீவனை உண்டு பண்ணும், மரித்த காரியங்களை உயிர்ப்பிக்கும், உங்களுடைய சூழ்நிலையை மாற்றும், உங்களுடைய மனம் புதிதாக்கப்படும். மனம் புதிதாக்கப்பட்டால் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் தானா மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இங்கிலீஷ் சர்வீஸ்ல சொன்னேன், நம்முடைய மைண்ட் இருக்கு இல்லையா, மனசு ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி. நிறைய வேண்டாத காரியத்தை போட்டிருக்கான் பிசாசு. இத்தனை வருஷம் எதிர்மறையான காரியம், அசுத்தமான காரியம், என்னென்னமோ போட்டிருக்கிறான். இப்ப அந்த ஹார்ட் டிஸ்க் நிரம்பி இருக்கு. இப்ப இந்த ஹார்ட் டிஸ்க என்ன பண்ணணும்? கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவீங்க, ஃபார்மட் பண்ணணும். அதுல உள்ள இருக்கிறது எல்லாம் அழிஞ்சிரும். ஃபார்மட் பண்ணி அப்படியே விட்டா போதுமா? ஓவர் ரைட் பண்ணணும். நீங்க வெறும் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அதை திருப்பி ரிட்ரீவ் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது. அப்படிதானே? வெறும் டெலீட் பண்ணா போதாது, திருப்பியும் பண்ணி எடுத்துடலாம். டெலீட் பண்ணதெல்லாம் எடுக்கிறதுக்கு வழி இருக்கு. ஆனா டெலீட் பண்ணிட்டு திருப்பி அது மேல வேற காரியங்களை ஓவர் ரைட் பண்ணிட்டீங்கன்னா என்னதான் முயற்சி பண்ணாலும் போன காரியம் திருப்பி எடுக்கவே முடியாது. அதே போல சத்ரு எவ்வளவோ காரியங்களை போட்டிருக்கான். நான் என்ன சொல்றேன்னா, டெலீட் பண்ணா போதாது, நம்முடைய மனதிலே, சிந்தையிலே கர்த்தருடைய வார்த்தையை ஓவர் ரைட் பண்ணிட்டே இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பிக்கொண்டே இருங்க. திருப்பியும் பழைய காரியம் வரவே வராது. மனம் புதிதாக்கப்பட்டுரும். மனம் புதிதாக்கப்படுமானால் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். எத்தனை பேர் விசுவாசி? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன்.
பிசாசு, சத்ருவாகிய பிசாசு உங்களோட மனசை மாத்திரம் பிடிச்சிட்டானா என்ன அர்த்தம்னா உங்களோட முழு வாழ்க்கையும் பிடிச்சிட்டான்னு அர்த்தம். உங்களோட மனதை மாத்திரம் அவன் கைப்பற்றி விட்டான் என்றால் உங்களோட முழு வாழ்க்கையும் அவன் கைப்பற்றி விட்டான் என்று அர்த்தம். பிசாசுக்கு அதை நல்லாவே தெரியும். ஏன் தெரியுமா? வேதம் என்ன சொல்லுது? நீ எப்படி சிந்திக்கிறியோ அப்படிதான் நீ. சொல்லுதா வசனம்? எப்படி சொல்லுது வசனம்? As a man thinketh, so is he. தமிழ்ல எப்படி பாருக்கு? நீங்க என்ன சிந்திக்கிறீர்களோ, நினைவு எப்படியோ அப்படிதான் நீ. உங்களுடைய நினைவு எப்படியோ, உங்களுடைய சிந்தை எப்படியோ அப்படிதான் உங்களோட வாழ்க்கை. இது பிசாசுக்கு இந்த சத்தியம் நல்லாவே தெரியும். ஆகவே உங்களோட மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதான் உங்களோட வாழ்க்கை. பிசாசுக்கு மாத்திரம் உங்களோட மனசை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட முழு வாழ்க்கையும் பிசாசுக்கு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு அவன் ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுவான். அவன் ஆளுகை செய்வான். வேதம் என்ன சொல்லுகிறது? திருடன் கொல்லவும் திருடவும் அழிக்கவுமே வருகிறான். அந்த அழிக்கவுமே வருகிறான்னு நம்ம வாசிக்கும் போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நம்மளை சாகடிச்சிருவான் போல இருக்கு, நம்மளை கொன்று போட்டுருவான் போல இருக்கு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல இல்ல, நம்மளை கொன்று போடுறதுனால பிசாசுக்கு ஒரு லாபம் கிடையாது. முதலாவது சாவுக்கு மேல பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. நம்மளை சாகடிக்கிறதுனால பிசாசுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? ஒரு லாபம் கிடையாது, நஷ்டம்தான். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்மளை சாகடிச்சா நம்ம எங்க போயிடுவோம்? நேரா பரவது. அவனுக்கு நஷ்டம் தான் நம்மளை சாகடிச்சா. ஆனால் நம்மளை சாகடிக்க மாட்டான். நம்மளை வாழ வச்சு நம்ம மூலியமா அவனுடைய தீய நோக்கத்தை நிறைவேற்றுகிறது தான் அவனுடைய முழு பிரயாசமே. நம்ம வாழணும். பிசாசுக்கு என்ன வேணும்? நம்ம வாழ்ந்து அவனுடைய நோக்கத்தையும் அவனுடைய சித்தத்தையும் நம்ம மூலமா நிறைவேற்ற பிரயாசப்படுறான். அதுக்காக தான் நம்முடைய மனசை அவன் கரைப்படுத்துகிறான், அவன் கைப்பற்ற விரும்புகிறான். கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் தாழ்மையா சொல்றேன், தயவு செய்து உங்களுடைய மனதை பிசாசிற்கு விட்டு விடாதீர்கள். எதிர்த்து நெல்லுங்கள். உங்களுடைய மனதை கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்புங்க. வார்த்தையினாலே நிரப்புங்க. மனம் புதிதாக்கப்படும். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மறுரூபமாகும். எல்லா காரியங்களும் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அப்படியே கண்களை மூடலாமா? தேவ சமூகத்தை உணர்வு. நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாக பொல்லாங்களுடைய அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக உங்களுடைய விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டு நில்லுங்கள். அப்படி எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தை உணர்கிறேன். சகோனே சௌரியே, சத்தியம் என்னும் கச்சை போதாது, நீதி என்னும் மார்க்கவசம் போதாது, சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை போதாது. அவருடைய அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகம் அவசியம். அந்த கேடகம் தண்ணீர தோய்க்கப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கணும். அப்படி நிரப்பப்பட்டிருக்கும் போது சத்துரு எய்கிற ஒவ்வொரு அக்கினி ஆஸ்திரங்களும் அவிழ்ந்து போகும். அவிழ்ந்து போகும். அவனோட நோக்கம் நம்ம சுட்டரிக்கப்படணும் தான் அவனோட நோக்கம். அதனால்தான் அக்கினி ஆஸ்திரங்களை அனுப்புறான். ஆனா நம்முடைய விசுவாசம் என்னும் கேடகம் வார்த்தையினால் தோய்க்கப்பட்டிருக்கிறபடினாலே அவருடைய அக்கினி ஆஸ்திரங்கள் அவிழ்ந்து போகும். அந்த வார்த்தை என்ன அழகா ஆவியானவர் பயன்படுத்துறாரு பாருங்க. அவிழ்ந்து போகும். எரியாது, எரிந்து அழிந்து போகாது, அவிழ்ந்து போகும். அந்த அக்கினி அவிழ்ந்து போகும். அக்கினி ஆஸ்திரங்கள் அவிழ்ந்து போகும். வாயில திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், சகோதரனே சகோதரியே, கர்த்தரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தீமையும் நன்மையாய் மாற்றுகிறவர். பொல்லாதுடைய எல்லா சதி திட்டங்களையும் ஆலோசனைகளையும் கர்த்தர் அபத்தமாக்கி எல்லாவற்றையும் நன்மையாய் கர்த்தர் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஜெயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெயமாய் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹாலே வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைக்கு தோல்வி இல்லை. கர்த்தருடைய பிள்ளைக்கு தோல்வி இல்லை. சகோதரனே, உங்களுக்கு தோல்வி இல்லை.
சௌரியே, உங்களுக்கு தோல்வி இல்லை. கர்த்தர் நம்மை ஜெயமாய் நடத்துவார். காரணம், ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பாய் கடந்து போகிறார். ஹalleluya. ஜெய கிறிஸ்து. ஹalleluya. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை, சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தம் நிலைத்தோம். ஆமென். சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தம் நிலைத்தோம். சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்டி ஆர்ப்பரிப்போம், துதி சாட்டி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் ஓ ஹalleluya. ஓ thank you Lord. ஹalleluya. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் ஜெயம் ஹalleluya. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இம்மட்டுமா எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்வார்த்தைகளுக்கு ஆயுசோம். கர்த்தாவே, இந்த காரியங்களை இந்த நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கு ஆவியானவர் கற்றுத் தருகிறதுக்கு ஆயுசோம். கர்த்தாவே, நாங்கள் போர் ஆயுதங்களை, கர்த்தா சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டவர்களாக பிசாசுடைய கர்த்தாவே எல்லா சதி திட்டங்களுக்கும் இந்த தீங்கு நாட்களிலே நாங்கள் எதிர்த்து நின்று ஜெயம் பெறத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வார். உடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நாளும் பிசாசை மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர்கள் பட்சத்தில் இருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், கூடி வந்த சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய அன்பின் பரிசுத்த கரம் சிரம் தாழ்த்திருக்கிற ஒவ்வொரு மீதும் தங்குவதாக. உடைய சமாதானத்தாலும் சுகத்தாலும் பலத்தாலும் தேவ பிரசனத்தினாலும் சபையாரை நிரப்பி ஆசீர்வதிங்க. நாங்கள் சிறுகணும், நீர் பெருகணும். எல்லா கனத்துதி மகிமுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பினையும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பெரிதும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழியில் வேத பாடும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை,
பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லார்டு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203. மற்றொரு எண் 9551648083. மற்றும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04426703685. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை பார்க்கவும். நம் திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambur.ministries.org. கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.